ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பர்வான ஒர்க் ஃப்ரம் ஹோம் பத்தின ஜாப் பத்தின டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த ஜாப் பார்த்தீங்கன்னா, நீங்க வீட்ல இருந்து ஒர்க் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு ஜாப் தான். நெறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ கன்டென்ட் ரைட்டிங் ஜாப் இருந்தா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களுக்கு தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோவ ப்ளீஸ் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஒரு சூப்பர்வான ஜாப் பத்தின டீட்டெயில்ஸ் உங்கனால தெரிஞ்சுக்க முடியும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆல்ரெடி சொல்லிட்டேன். இது ஒர்க் ஃப்ரம் ஹோம் இன்டர்ன்ஷிப் ஜாப் தான். ஸோ இந்த இன்டர்ன்ஷிப் பார்த்தீங்கன்னா, பிராண்ட்ஸிட் அப்படிங்கிற ஒரு கம்பெனி தான் வந்து குடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த இன்டர்ன்ஷிப்போட நேம் என்னன்னு கேட்டீங்கன்னா, கன்டென்ட் ரைட்டிங் அண்ட் ரிசர்ச் இன்டர்ன்ஷிப். ஸோ உங்களோட வீட்டிலேருந்து செய்யக்கூடிய ஒரு ஜாப் தான். ஸோ ஸ்டூடெண்ட் ஃப்ரெஷர்ஸ்க்கு இது ஒரு நல்ல வாய்ப்புங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஜாபுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, அண்டர் கிராஜுவேட்டட் ஸ்டூடெண்ட், போஸ்ட் கிராஜுவேட்டட் ஸ்டூடெண்ட், மேனேஜ்மெண்ட், ஆர்ட்ஸ் படித்தவங்க, காமர்ஸ் படித்தவங்க, சயின்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஜாப்க்கு ரிலேட்டடான படிச்சவங்க கூட இந்த ஒரு ஜாப்க்கு பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணலாங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக டிகிரி முடிச்சவங்க கூட அப்ளை பண்ணலாம்ங்கிறதும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இன்டர்ன்ஷிப்பில் நம்மளுக்கான ஒர்க் என்னங்கிறது இப்போ பார்த்துடலாம். ஸோ இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக கிளியராக சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கான ஒர்க் என்னங்கிறத நான் ரீட் பண்ணி காட்டுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நிறைய விதமான இண்டஸ்ட்ரீஸ் வந்து இருக்கும். ஸோ அதுக்கு தொடர்பான டீட்டெயில்ஸை வந்து நீங்கள் வந்துட்டு ரிசர்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். அதோட ஒரிஜினல் கண்டென்ட்டை வந்து நீங்க ரைட் பண்ற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பிளாக், ஆர்டிகல்ஸ், வெப்சைட் கண்டென்ட், சோசியல் மீடியா போஸ்ட், இது மாதிரியான கண்டென்ட்டை வந்து தெளிவா கிராமர் மிஸ்டேக் இல்லாம பாத்தீங்கன்னா எழுதுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மார்க்கெட்டிங் டீம், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ப்ராடக்ட் டீம் கூட நீங்க ஜாயின் பண்ணிட்டு கண்டென்ட் ரிக்குவயர்மெண்ட்டை வந்துட்டு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி கண்டென்ட்டை நீங்க ஓனா வந்து கிரியேட் பண்ற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த கண்டென்ட் எல்லாத்தையுமே நீங்க எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த கண்டென்ட்டை எடிட் பண்ணி அவங்களுக்கு வந்துட்டு எந்த விதமான மிஸ்டேக்கும் இல்லாம பப்ளிஷ் பண்ற மாதிரியான ஒரு கண்டென்ட்டா இருக்கணுங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா எஸ்இஓ பத்தின அடிப்படை விஷயங்களை கண்டென்ட் ரைட்டிங் ட்ரெண்ட்ஸ்ல வந்து நீங்க அதை பத்தின டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏற்ப நிறைய கண்டென்ட்டை வந்து கிரியேட் பண்ணணுங்கிறத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கண்டென்ட் கேலண்டர், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கண்டென்ட் ஸ்ட்ராட்டஜி வந்து உங்களுக்கு வந்து கிரியேட் பண்ண தெரிஞ்சிருக்கணுங்கிறதும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இன்டர்ன்ஷிப்புக்கு உங்களுக்கான ஸ்கில்ஸ் என்னன்னு பார்த்தரலாம். ஸோ இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா எழுத தெரிஞ்சிருந்தாவே போதும். அதாவது ரைட்டிங் ஸ்கில்ஸ் இருந்தாவே போதும். அந்த ரைட்டிங் ஸ்கில்ஸை நீங்கள் கிராமர் மிஸ்டேக் இல்லாமல், ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் எழுத தெரிஞ்சாவே போதுங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ ரிசர்ச் செய்யும்போது உங்களோட நாலேஜ் வந்துட்டு எந்த அளவுக்கு வந்து இம்ப்ரூவ்மெண்ட்டா இருக்குங்கிறதும் அவங்க பார்த்தீங்கன்னா பார்ப்பாங்க. ஸோ பேசிக் இங்கிலீஷ் ரைட்டிங் வந்து தெரிஞ்சிருந்தாவே போதும். இந்த ஒரு இன்டர்ன்ஷிப்புக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த இன்டர்ன்ஷிப் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க வீட்லேருந்து பண்றதுனால வீட்லயே பார்த்தீங்கன்னா லேப்டாப் அப்படி இல்லைன்னா கம்ப்யூட்டர் மூலியமா தான் நீங்க வேலை செய்ய போறீங்க. ஸோ சில ஒர்க்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மொபைல் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ கண்டென்ட் ரைட்டிங் அப்படிங்கிறதுனால லேப்டாப் அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் வந்துட்டு உங்ககிட்ட இருக்கணுங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு ஜாப் உங்களுக்கு ஓகேவா இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். லிங்கை கிளிக் பண்ணிட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்கு பார்த்தீங்கன்னா மொத்தமே அஞ்சு ஓப்பனிங் மட்டும்தான் இருக்கு. ஸோ உங்களுக்கு ஓகேவா இருந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணிட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த ஒரு அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா எப்ப லாஸ்ட் டேட்ன்னு கேட்டீங்கன்னா 19 ஜூலைங்கிறத இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த ஒரு இன்டர்ன்ஷிப்புக்கு அப்ளை செய்யும்போது பார்த்தீங்கன்னா எந்த விதமான ஃபீஸும் வந்து கேட்க மாட்டாங்க. ஸோ யாராவது ஃபீஸ் கேட்டாலும் பணம் கேட்டாலும் பார்த்தீங்கன்னா நீங்க அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஜாப் உங்களுக்கு ஓகேவா இருந்துச்சுன்னா நீங்கள் டேரெக்டாக லிங்கை கிளிக் பண்ணிட்டு உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே கொடுத்துட்டு சப்மிட் பண்ணிடுங்க. ஒன்ஸ் நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்கன்னா அவங்களே உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்க. ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பை.